Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the second part of waiting for Godot. This is also the concluding part. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா first PG core to dramaல prescribe ஆயிருக்க ஒரு topic. It is written by Samuel Beckett. So we have already seen an introduction to waiting for Godot. Author introduction பார்த்தோம், play பத்தி ஒரு short introduction. So it is it belongs to the genre of the absurd theater or existentialism அந்த மாதிரி play அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் an absurd theater அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் what is existentialism in literature அப்படிங்கிறதையும் பார்த்தோம். How does waiting for Godot fit into these two genres அப்படிங்கிறதையும் நம்ம first classல பார்த்துட்டோம். So in this class we are going to look at the அது மட்டும் இல்லாம we have also seen a detailed summary of the first act. So now we are going to proceed with the summary of the second act. So நான் சொன்ன மாதிரி இந்த play ஒரு nothingness தான். அந்த நத்திங்னஸ் ஒண்ணுமே இல்லாததுல ஒரு அழகு இருக்கு அப்படின்றத தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு பெருசா எதுவுமே இல்ல, பட் ஒண்ணுமே இல்லைனாலும் அதுல நிறைய தீம் கொண்டு வந்து பாரு ஆத்தர். ஓகே, அந்த நத்திங்னஸ்லயே he would have discussed many themes, right? ஒரு two characters, Vladimir and Estragon. They are waiting for an unknown person called Godot. அவருக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. So there comes two more persons, Pozo and Lucky. Pozo is a rich man and his servant or slave is Lucky. அவனை ஒரு ரோப்ல கட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய தீம்ஸும் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்க்ளூடிங் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் எப்படி வந்து ஒரு தென் வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் அபவுட் டாமினன்ஸ். அந்த ஒரு சொசைட்டியில் எப்படி வந்து டாமினன்ட் பீப்புள் இந்த பீப்புளை, அதாவது தோஸ் ஹூ ஆர் மார்ஜினலைஸ்ட், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஹவு தே ஆர் பீயிங் சப்ரெஸ்ட், அதையும் பார்க்கும். ஓகே, ஸோ வி ஹவ் சீன் மெனி themes related to existentialism in waiting for Godot. Now we should pursue with the remaining the remaining act. Okay, the second act of waiting for Godot mirrors the structure of the first, but with significant variations that emphasize the cyclical and deteriorating nature of the character's existence. இது ஒரு சின்ன introduction மாதிரி தான் இருக்கு இந்த second actக்கு. We haven't entered into the summary yet. So இந்த second part எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, first பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். செகண்ட் பார்ட்ல எதுவும் சேஞ்சஸ் வந்துருப்பானா, இதுலயும் ஒண்ணுமே இல்லை. It mirrorsனா reflects. It is the same as that of the first act. Okay, but with significant variations. ஒரு சில significant முக்கியமான variations இருக்கும் that emphasize. அந்த variations தான் எதை emphasize பண்ணோம்னா, the cyclical yet deteriorating nature of the character's existence. இப்போ மனிதனோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ரிப்பீட் ஆகுறது, அதே மாதிரி வாழ்க்கை மேம்படுற மாதிரி தெரியல, it is deteriorating அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சிம்பாலிக்கா அது டினோட் பண்ற மாதிரி இருக்கும். விளாடிமிர் and Estragon continue waiting for Godot. So நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்னமும் they are waiting for Godot to arrive, engaging in seemingly trivial and repetitive dialogue. திரும்பவும் உங்க trivial issues தான் பேசிட்டு இருக்காங்க, repetitive-ஆ தான் பேசிட்டு இருக்காங்க. Though the tone becomes darker and more fragmented as the play progresses. ஆனா அந்த டோன் வந்து ஆரம்பத்துல இருக்க அந்த ஹியூமரஸ் டோன் இல்ல, இப்ப டார்க்கர் ஆகுது, ரொம்பவே சட்டைரிக்கல் ஆகுது. அது மட்டும் இல்ல, ஒரு மாதிரி ஒரு டார்க்கர் இன் த சென்ஸ் நெகட்டிவா மீன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, so let us go with act 2, the summary of act 2. Yes, the act opens with Vladimir alone on stage singing a song about a dog being beaten to death. So இந்த act open ஆகுறப்போ Vladimir வந்து ஸ்டேஜ்ல தனியா இருக்காரு. He is singing a song about a dog being beaten to death. ஒரு அடிச்சு கொல்லப்பட்ட ஒரு நாயை பத்தி ஒரு பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்கிறார்.
Estragon soon enters. அவரோட friend Estragon இருக்கிறார் இல்லையா, அவர் வரார். But unlike the previous day, he does not remember much of what happened before. Estragon எப்படி வரார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறார். முதல் நாள்ல இருந்ததை விட he is unlike அப்படின்னா he is not the same as the day before. ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை அப்படிதான் மாறிட்டே தானே இருக்கு, அதை டினோட் பண்ற மாதிரி தான் இருக்கு நிறைய விஷயங்கள். So it tells that life is not the same for everyone. Okay, முதல் நாள் இருக்கிற மாதிரி அடுத்த நாள் மனுஷன் இருக்கிறது இல்ல, அது மாதிரி தான் இருக்கு. That is how things happen in Waiting for Godot. Estragon soon enters, but unlike the previous day, he does not remember much of what happened before. முதல் நடந்தது எதையுமே ஞாபகம் வச்சுக்காம தான் அவன் வரான். His boots are gone, replaced by another pair that he claims are not his. Okay, his boots are gone. இங்க அவனோட பூட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்பவுமே அதை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து பூட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆனா என்ன சொல்றாருன்னா this is not mine அப்படின்னு சொல்றாரு. இந்த பூட்ஸ் வந்து என்னது இல்லைன்னு சொல்றாரு. Vladimir and Estragon notice subtle changes in the environment. Most notably, the tree has sprouted a few leaves hinting at the passage of time. Again, அந்த செட்டிங் நம்மளுக்கு தெரியும், ஒரு ட்ரீ மட்டும் இருந்ததா தான் நம்ம பார்த்திருப்போம் in a desolate area. இப்போ அந்த ட்ரீல வந்து it has sprouted some leaves. ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வந்து ட்ரீ எப்படி இருக்கும்னா ஒரு பட்டு போன மரம் மாதிரி இருக்கு without any leaf. And in this scene, the tree has sprouted some leaves. சில லீவ்ஸ் வந்து அந்த மரத்துல இருந்து முளைச்சிருக்கு. அப்போ இது ஒரு ப்ராக்ரஸோட சிம்பிள் தான் லீவ்ஸ் கிரீன்ஸ் அப்படின்னாலே ப்ராக்ரஸ் தான். ஸோ த ட்ரீ சஜஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். ஓகே, ஆனா அது மட்டும் இல்ல, பேசேஜ் ஆஃப் டைமையும் சொல்லுது, நாட்கள் ஓடிருச்சுன்றதையும் அது சொல்லுது. த டயலாக் ஆனா அடுத்த நாளுன்ற மாதிரி தான் டயலாக்ஸ்ல வரும். பட் இட் சேஸ் தட் இட் இஸ் அ பேசேஜ் ஆஃப் டைம். த டயலாக் ஃபாலோஸ் அ சிமிலர் பேட்டர்ன் டு ஆக்ட் 1. ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல எப்படி பேசினாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் இப்பவும் பேசுறாங்க. filled with circular conversations and moments of memory lapse. circular conversation, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சுத்தி சுத்தி பேசுறது. and moments of memory lapse, மெமரி வந்து இல்லாம திரும்ப ஞாபக மறதியில பேசுறதும் தெரியுது. They briefly contemplate leaving or committing suicide again, but these thoughts dissolve as they remain indecisive. They briefly contemplate. Contemplate na brooding about something or thinking about something. ரெண்டு பேரும் சரி கிளம்பிடலாமா போயிடலாமா இங்க இருந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தியும் பேசுறாங்க. Again they are talking about committing suicide again. Suicide பத்தி முதல் இதுலயும் பேசிருப்பாங்க ஆக்ட்லயும். So now also they are thinking over committing suicide again, but these thoughts dissolve as they remain indecisive. ஆனாலும் இது எதுவுமே செயல்படுத்த மாட்டாங்க, இன்டெசிசிவா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கொண்டு போறதே இல்ல, பேசுறதோடு நிப்பாட்டிக்கிறாங்க. ஓகே, போசோ அண்ட் லக்கிஸ் ரிட்டர்ன். ஸோ எஸ்ட்ரகன் எப்படி லாஸ்ட் ஆக்ட்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறப்போ போசோ அண்ட் லக்கி வர்றாங்களோ லைக் த சேம் வே. ஓகே, தே டு ரிட்டர்ன். Pozo and Lucky return, but now Pozo is blind and Lucky is mute. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த போசோ வந்து லாஸ்ட் டைம் எப்படி வந்தாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா டாமினன்ட் கேரக்டரா இருந்தாரு. லக்கி வந்து அவரோட சப்சர்வியன்ட், அவர் ஸ்லேவா வந்தா அவனை கயிறுல கட்டி இழுத்துட்டு வந்தார். பட் ஹியர் போசோ இஸ் பிளைண்ட். இங்க பாத்தீங்கன்னா போசோ டிபெண்ட் ஆகுறாரு. அப்ப லைஃப் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்குது அப்படிங்கறத சிம்பிளைஸ் பண்ற மாதிரி இருக்கு. மேல இருக்கிறவங்க கீழே இறங்குறாங்க, கீழே இருக்கிறவங்க மேல போறாங்கன்ற மாதிரி போசோ ஹாஸ் பிகம் பிளைண்ட். அவர் வந்து டிபெண்ட், பிளைண்ட் ஆனாலே ஒன் பிகம்ஸ் டிபெண்டன்ட் இல்லையா, இன்னொருத்தர் மேல ஒரு டிபெண்டன்சி வரும், ரைட்? அண்ட் லக்கி இஸ் மியூட். லக்கி இருக்கிறாருலே அவரோட சர்வெண்ட் வந்து இப்ப வாய் பேச முடியாம இருக்காரு. அவரும் ஒண்ணு ப்ராக்ரஸ்ல இல்ல, பட் அவர் பேசாம இருக்கிறாரு. இவரோட ஒரு பெட்டர் கண்டிஷன் தான் அவங்க சொல்ல முடியும். This dramatic change further illustrates the theme of deterioration and decay. So இங்க என்ன தீம் வந்து பேசப்படுது அப்படின்னா deterioration. மனுஷனோட வாழ்க்கை மேம்படுற மாதிரி தெரியல, திரும்ப deteriorate ஆயிட்டே தான் இருக்குன்றத ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. Pozo's arrogance from the first act is replaced by confusion and helplessness as he no longer dominates the scene. So Pozo's arrogance from the first act. First actல பாத்தீங்கன்னா போசோ ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்ணிருப்பாரு. நான் சொன்னா இவன் டான்ஸ் ஆடுவான்வாரு, சிக்கன் சாப்பிடுவாரு, போன் உனக்கு வேணாமான்னு கேட்பாரு. அது மாதிரி ஒரு இந்த பணக்கார திமிரெல்லாம் நிறையவே அவர் வந்து ரிவீல் பண்ணிருப்பாரு இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட். பட் தட் கைண்ட் ஆஃப் அரகன்ஸ் வந்து இப்போ ரீப்ளேஸ் ஆயிருக்கு பிகாஸ் இஸ் பிளைண்ட் இல்லையா. ஹி இஸ் ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். ஒரே குழப்பத்துல இருக்கிறாரு, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறாரு.
as he no longer dominates the scene. அவரால் முதல் டாமினேட் பண்ணுவார் சீனையே போசோ. இப்போ he is not dominating anymore. He doesn't even remember meeting Vladimir and Estragon the day before. எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் முதல் நாள் சந்திச்சதை கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதை நம்ம அடுத்த நாள் அப்படின்னு அந்த பிளேல சொன்னா கூட நமக்கு அங்க நிறைய நாட்கள் கடந்து விட்டது அப்படின்ற அந்த ஃபீலிங் தான் வரும். ஏன்னா ஒரே நாள்ல ஒருத்தர் பிளைண்ட் ஆகி ஒருத்தர் மியூட் ஆகுறது இதெல்லாம் நடக்காது இல்லையா. ஸோ தட் இஸ் அ டைம், there is a long passage of time in between அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது. He doesn't even remember Vladimir and Estragon. எஸ்ட்ரகனையும் விளாடிமிரையும் அவருக்கு ஞாபகமே இருக்கல. Lucky no longer is able to speak or perform. He drags Pozo around the stage, indicating the reversal of their relationship. இப்போ லக்கி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அவனும் அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணா, திங்கிங்னா லவுடா திங்க் பண்ணா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஹியர் ஹி இஸ் நோ லாங்கர் ஏபிள் டு ஸ்பீக். அவனால எதுவும் பேச முடியல. இன்ஸ்டட் ஹி டிராக்ஸ் போசோ அரவுண்ட் த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா போசோ தான் இவனை டிராக் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இங்க வந்து போசோவை லக்கி தான் டிராக் பண்றான், இழுத்துட்டு இருக்கான். இண்டிகேட்டிங் த ரிவர்சல் ஆஃப் தியர் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுது அப்படிங்கறத வந்து அதை இண்டிகேட் பண்ணுது. போசோஸ் பிளைண்ட்னஸ் causes him to fall several times and Vladimir Estragon struggle to help him up. ஸோ போசோ வந்து பிளைண்டா இருக்கிறதுனால தடுமாறி விழுக போறான். விளாடிமிரும் எஸ்ட்ரகனும் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரிவர்சல் ஆஃப் டைம் தான். ஒரு சமயம் போல இன்னொரு சமயம் இருக்கிறது இல்ல. ஒருத்தன் வந்து டாப்ல இருக்கவன் அடுத்து லைஃப்ல கீழே போயிடுறான், கீழே இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறான். ஸோ லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இட் இஸ் அ ரிவர்சல். இட் இஸ் ஆல்வேஸ் இண்டிகேட்டிங் த ரிவர்சல் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரிவர்சல் ஆஃப் டைம் கூட அங்க சஜஸ்ட் பண்ணுது. ஓகே. Pozo's monologue. Pozo's blindness has made him philosophical and he delivers a dark monologue about time and existence. He declares that they give birth astride a grave, emphasizing the inevitability of death and futility of life. His earlier bravado is replaced with despair as he no longer controls his fate. So Pozo's blindness எதுல கொண்டு போய் விட்டுருக்குன்னா அவர் ரொம்ப பிலோசாபிக்கலா மாத்திருக்க. ரொம்பவே அப்படியும் நிறைய விஷயங்களை தத்துவம் பேசிட்டே இருக்கிறாரு. ஏன்னா எப்பவுமே மனுஷன் கஷ்டப்படுறப்போ he would become philosophical இல்லையா. ஸோ போசோ வந்து அரகண்டா இருந்தப்போ என்னால என்ன முடியும்னு சொன்னவர் now as he has become blind, he has become dependent on lucky. அவர் தடுமாறி விழுந்துட்டு இருக்காரு. So he has become very philosophical now and he delivers a dark monologue about time and existence. காலத்தை பத்தியும் வாழ்றத பத்தியும் ஒரு மோனோலாக் கொடுக்கிறாரு, ஒரு பேசுறாரு. ஓகே. ஸோ இட் இஸ் அ டார்க் மோனோலாக். ஏன்னா பயங்கர நெகட்டிவான விஷயங்களை பேசுறதுனால டார்க் மோனோலாக்னு சொல்றோம். He declares that they give birth astride a grave. அதாவது பிறக்கிறது அப்படிங்கிறதே வந்து இறப்பை நோக்கித்தான்ற மாதிரி ஒரு மோனோலாக் இருக்கும். டெத் பத்தி தான் அதிகம் பேசியிருக்காரு. எம்பசைசிங் த இன்எவிட்டபிலிட்டி ஆஃப் டெத் அண்ட் த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் லைஃப். அப்போ டெத் வந்து மறுக்கவே முடியாது. இட் இஸ் இன்எவிட்டபிள். டெத் தான் இட் cannot be changed. அதை வந்து தவிர்க்கவே முடியாது. அண்ட் த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் லைஃப் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறதை பத்தியும் அவர் பேசுறாரு. ஹிஸ் earlier bravado is replaced with despair as he no longer controls his fate. ஓகே. அவருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரேவா தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசின அந்த கேரக்டர் வந்து இப்ப டெஸ்பேரா பேசுது. டெஸ்பேர்னா விரக்தியின் உச்சியில பேசிட்டு இருக்கு. he no longer controls his fate. ஏன்னா அவருக்கு ஆக்ட்ல பேசுறப்போ அவர் தான் தன்னால எதுவும் செஞ்சுக்க முடியும்னு அவரு இப்ப என்ன சொல்றாரு, he no longer controls his fate. தன்னோட தலையெழுத்து தன் கையில இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறார். ஓகே. ஸோ he no longer controls his fate. அவரோட ஃபேட் வந்து அவரோட கையில இல்ல. ஏன்னா அவருக்கு பிளைண்ட் ஆனோன்னா எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச் இல்லையா. அவரோட லைஃபே புரட்டி போடுது. ஸோ லைஃப்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் வந்து சொல்றது மாதிரி தான் இருக்கு போசோவோட மோனோலாக். Despite his deeper insight into his own condition, Pozo remains dismissive of Vladimir and Estragon, refusing to offer any comfort or meaning in their waiting for Godot. ஸோ அவர் இந்த மாதிரி இருந்தா கூட
ரொம்பவே பிலசாபிக்கலா மாறினா கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன் வந்து அந்த கோடோக்கு வெயிட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு தான் சொல்றாரு. ஓகே, பிலசாபிக்கலா ஆனப்போ கூட இவங்களோட காத்திருத்தலை வந்து கிண்டல் தான் பண்றாரு நம்ம யாரு போசோ. த பாய்ஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அகெயின் அதே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் பேசுவாங்க, இந்த சீன்ல அதே மாதிரி தான். இந்த செகண்ட் பார்ட் என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் போசோ லக்கி வராங்க. ஆனா சிக்னிபிகண்டா சேஞ்சஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் பேசுறப்ப விளாடிமிர் எஸ்ட்ரகன் பேசுறப்ப மரத்துல எல்லாம் சில ஸ்ப்ரவுட்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பாக்குறாங்க. ஸோ அது ப்ராக்ரஸ் சொல்லுது. ஆனா அவங்க வந்து அப்செட், அவங்களுக்குள்ள வந்து நிறைய அப்படியே தான் இருக்கு கண்டிஷன். ஆனா போசோ அண்ட் லக்கி வரப்ப நிறைய மாற்றங்கள் வந்து ரீடர்ஸ்க்கு புரியுது. லைஃப் வந்து எவ்வளவு மாறுபாடானது அப்படிங்கறது வந்து அந்த தீமை வந்து அழகா போர்ட்ரே பண்றாரு ஆத்தர். ஸோ மேல இருக்கிறவன் கீழே போறதும் கீழே இருக்கிறவன் ஸ்ட்ராங் ஆகுறதும் இட் பிகம்ஸ் நேச்சுரல் அப்படிங்கறத போர்ட்ரே பண்றாரு. த பாய்ஸ் ரிட்டன். அடுத்ததான் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டோட டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் we would have seen a boy who is the messenger of Godot வந்து சொல்வாரு இன்னைக்கு அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்வார் இல்லையா, அந்த பையன் he again comes after Pozo and Lucky leave. ஸோ இந்த போசோ அண்ட் லக்கி எப்படி கிளம்பிடுவாங்களோ ஒரு சீன்ல இடையில வந்துட்டு அதே மாதிரி செகண்ட் ஆக்ட்லயும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆஃப்டர் தே லீவ் த பாய் ரிட்டர்ன்ஸ் as in the first act with a similar message. சேம் மெசேஜ் கொண்டுட்டு வரான். என்ன மெசேஜ்? கோடோ will not come today but will come tomorrow அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் இன்னைக்கு வரல நாளைக்கு வராரு அப்படி. சோ அந்த காத்திருத்தல் தாங்க. கடவுளுக்காகவோ இல்ல யாரோ ஒரு பெரிய ஆளுக்காகவோ லைஃப் வந்து எதையோ நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லையா, ஃபியூட்டைலா எதையோ நோக்கி தேடல் இருந்துட்டே இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றோம். The boy again claims not to recognize Vladimir and Estragon despite having spoken to them the previous day. அவன் என்ன சொல்றான்னா நான் வந்து உங்களை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். He claims not to recognize Vladimir and Estragon despite having spoken to them the previous day. முதல் நாள் வந்து தான் பேசியிருப்பான், ஆனா இன்னைக்கு வந்து உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா கோடோ சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லுவான். Vladimir questions the boy intensely, seeking any clue about Godot's identity or intentions. Vladimir வந்து அந்த பாயிண்ட வந்து கோடோ பத்தி ஏதாவது க்ளூ கொடு, அவர் யாரு என்னெல்லாம் கேட்கிறாரு. பட் the boy provides no useful information. ஆனா ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பாய் வந்து சொல்லல. இந்த இன்டராக்ஷன் leaves Vladimir more frustrated and desperate. ஸோ அவன் கூட பேசி அவர் ரொம்பவே டெஸ்பரேட் தான் ஆகுறாரு, விரக்தியா தான் ஆகுறாரு. ஓகே, the next paragraph. Estragon's memory loss and Vladimir's despair. Estragon's memory continues to fade and he cannot recall significant events from the day before. எஸ்ட்ராகனோட மெமரி வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. முதல் நாள் நடந்த பல விஷயங்கள் ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். This amnesia amplifies the sense of deterioration in the play. So இது வந்து இன்னும் மேலும் deterioration, the disorientation in the play. Okay, it amplifies, அது வந்து ரொம்பவே பெருசாக்கி காமிக்குது. Okay, அந்த sense of the disorientation காமிக்குது. Vladimir by contrast seems to be more conscious of the endless repetition of their lives and grows increasingly desperate. So எஸ்ட்ராகனை வந்து மெமரி லாஸோட ஒரு அந்த ஒரு டெட்டீரியோரேஷன் தான் காமிக்கிறாங்க. ஆனா விளாடிமிரை பத்தி காமிக்கிறப்போ என்னன்னா he is more conscious of the endless repetition of their lives. வாழ்க்கை வந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சைக்கிளா தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சவரா அவர் இருக்கிறாரு. அதனால ரொம்ப விரக்தியின் உச்சியில விளாடிமிர் இருக்கிறாரு. He grows increasingly desperate. ஓகே, அதுதான் வந்து நம்ம விளாடிமிரோட லைஃப்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். விளாடிமிரோட டயலாக்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். He attempts to convince Estragon that they must continue waiting for Godot, though he too seems to doubt the significance of this wait. அதுக்கு அடுத்தது அவர் என்ன செய்யறாரு விளாடிமிர் அப்படின்னா எஸ்ட்ராகனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நம்ம வெயிட் பண்ணோம், கோடோக்காக வந்தோம், கோடோக்காக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஆனா வந்து அவருக்கே சந்தேகம் தான், யாரு கோடோ வருவாருன்ற சந்தேகம் எஸ்ட்ராகனுக்கே இருக்கு. சாரி, விளாடிமிர்க்கே இருக்குன்னா கூட is trying to convince Estragon that Godot will come. ஓகே, நம்ம நிறைய சமயம் நம்ம செய்யறது தான். நம்மளுக்கே நம்பிக்கை நிறைய விஷயத்துல இருக்காது, ஆனா பக்கத்துல இருக்கவங்கள சமாதானப்படுத்துவோம் இல்லையா, அதுதான். He attempts to convince Estragon that they must continue waiting for Godot, though he seems to doubt the significance of his
வெயிட். ஓகே, வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்லைன்னு அவருக்கு தோணுனா கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எஸ்ட்ரகன்ட்ட சொல்றாரு விளாடிமிர். ஓகே, the next paragraph, the ending. Night falls again, and Vladimir and Estragon once more discuss leaving but remain rooted in place. ரெண்டு பேர் நைட் வந்துருச்சு, ரெண்டு பேரும் சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. They consider hanging themselves but dismiss the idea as impractical without proper tools. பேசாம செத்துருவோமா, ஹேங் பண்ணிக்குவோமா, தூக்கு மாட்டிக்குவோமா அப்படின்னு திரும்ப அதையும் பேசுறாங்க. ஆனா என்ன கயிறு இல்ல, எந்த டூலுமே இல்லையே, ஹேங் பண்றதுக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. The act ends similarly to the first. எப்படி ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடிச்சதோ அதே மாதிரிதான் செகண்ட் ஆக்டும் முடியும். With the two men standing motionless by the tree. ரெண்டு பேரும் ட்ரீ பக்கத்துல நிக்கிறாங்க. Immobilized by their uncertainty and waiting. ஓகே, அவங்களுக்கு புரியல, ஒரு வெயிட்டிங்ல என்ன காரணம் இருக்குன்னு தெரியாது. பட் they are waiting. They are uncertain. எதுக்காக காத்திருக்கோன்னு தெரியாம காத்திருக்காங்க. Despite discussing departure, they do not move. போலான்னு சொல்லுவாங்க, ஆனா கிளம்ப மாட்டாங்க. Final image. The second act closes with an image identical to the first. Vladimir and Estragon waiting. The tree which had sprouted leaves represents a slight but meaningless change. Okay, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைனல் இமேஜ் இதுதான். அந்த செட்டிங்ல, ஐ மீன் அந்த டிராமா ஸ்டேஜ்ல இமேஜ், இந்த இமேஜோட தான் முடியுது இந்த டிராமா. ரெண்டு பேரும் அங்க ட்ரீ பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த ட்ரீ வந்து சில லீவ்ஸ் துளிர்த்து இருக்குது. பட் அதனால அந்த அந்த சின்ன சின்ன ப்ராக்ரஸ்னால எந்த ஒரு முன்னேற்றமும் மத்தவங்க வாழ்க்கையில ஏன்னா ட்ரீக்குமே அந்த 4 இலை துளிர்த்ததுனால எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போறது இல்ல. சஜஸ்டிங் தட் டிஸ்பைட் த அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் நத்திங் ஹாஸ் ஃபண்டமெண்டலி ஷிஃப்டட். இது எதை சஜஸ்ட் பண்ணுதுன்னா, ஒரு சில முன்னேற்றங்களோ மாற்றங்களோ நடக்கிறதுனால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் பெருசா மாறுறது இல்லைன்னு சொல்லுது. their life remains the same. அவங்களோட வாழ்க்கை என்னவோ அப்படியே தான் இருக்கு, இன்னும் வேணா மோசமாகுதே தவிர பெட்டர் ஆகிற மாதிரி தெரியல. this act reinforces the absurdity of human condition. so absurd theater தான் நம்ம படிச்சுட்டு இருக்காது. so human conditionோட absurdity, அந்த முட்டாள்தனம், ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு முட்டாள்தனத்தை தான் இந்த ஆக்ட் வந்து அகெயின் அண்ட் அகெயின், எப்படி ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஒரு விஷயத்த சொல்லுச்சோ, இது தியேட்டர் ஆஃப் அப்சர்டுன்ற இதை எப்படி ஃபிட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நத்திங்னஸ் வந்து சொல்லுச்சோ, அதே தான் இந்த செகண்ட் ஆக்ட்லயும் நம்ம பாக்குறோம். த சர்க்குலாரிட்டி ஆஃப் டைம், எப்படி டைம் வந்து ஒரே மாதிரி தான் எல்லா டைமும் போகுது, எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நடக்குதுலே, அதை பார்த்தோம். அண்ட் த ஃபியூட்டிலிட்டி ஃபார் வெயிட்டிங் ஃபார் மீனிங் ஆர் பர்பஸ் இன் அ சீமிங்லி டிஃபரெண்ட் யூனிவர்ஸ். அப்போ வெயிட்டிங் எதுக்காகவோ யாருக்காகவோ காத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் அப்படிங்கிறதையும் புரிய வைக்குது. தி ரெப்படேஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் அலாங் வித் த வர்சனிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் போசோ அண்ட் லக்கி அண்டர்ஸ்கோர்ஸ் த ஐடியா ஆஃப் இன்எவிட்டபிள் டீகே. அடுத்ததா ஈவென்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஒரே ஈவெண்ட் தான் நடக்குது, அதுல ரொம்ப வர்சனிங்கா ஒரு ஈவெண்ட் நடக்கிறது போசோ அண்ட் லக்கியே நமக்கு திரும்ப செகண்ட் டைம் அவங்க வர்றப்போ. இட் அண்டர்ஸ்கோர்ஸ் த ஐடியா ஆஃப் இன்எவிட்டபிள் டீகே. டீகேங்கிறது கண்டிப்பா நடக்கும் உலகத்துல, மனுஷனுக்கு டிகே அழிவு தான், எது பெரிய ப்ராக்ரஸ் இருக்கிறது இல்ல. அண்ட் இம்பாசிபிலிட்டி ஆஃப் எஸ்கேப் ஃப்ரம் தி சைக்கிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இந்த வாழ்க்கைய வந்து ஓட்டத்துல வந்து எங்கேயும் எதையும் தப்பிக்க முடியாது, நிறைய விஷயங்களை நம்ம சிக்கித்தான் ஆகணும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இப்படியே இந்த லைஃபை ஓட்டி போகத்தான் வேணும்ன்ற மாதிரி ஒரு நத்திங்னஸ் சிம்பிளைஸ் பண்ற ஒரு டிராமா தான் வெயிட்டிங் ஃபார் கோடோ. Hope you understood and liked my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.